ஹலோ, ஐம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்னைக்கு நம்ம ஸ்கேலிங் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பல்லுக்கு மேலே அழுக்குகள் காரைகளாக படிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்காக ஸ்டெயின்ஸ், அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்குலாம், தண்ணியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பல்லுக்கு மேலே ஒரு கலர் மாதிரி பிளாக் கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ ஃபுல்லாக அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்கேலிங். ஸ்கேலிங் 1 இயர் ஒன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அழுக்கு செய்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு 6 மந்த் ஒன்ஸ் பல்லை க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஈர்லேருந்து ரத்த கசிவு இருக்குதுங்களா, பல்லை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். அப்போது அது பல்லில் ஈரலெல்லாம் இருக்கிற அந்த கேல்குலஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது மூலயமா ஈர் இன்ஃபெக்ஷன் குறையும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் வாயில் ஸ்மெல் வருது அப்படிங்கிறவங்களுக்கு, அழுக்கு அதிகமாக இருக்கும் போது தான் வாயில் ஸ்மெல் வரும். பல் பளிச்சுன்னு இல்லை, ஒரே எல்லோயிஷாக இருக்குது அப்படின்னா அழுக்கு பல்லுக்கு மேலே இருக்கல நிறைய இடத்துல படிஞ்சிருக்கிறத ரிமூவ் பண்ணுறது மூலயமா பல்லு ஒயிட் கலரில் நேச்சுரல் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிச்சு துப்பணும். அந்த எண்ணெய் தான் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலும் பல்லுக்கு ஈருக்கு இடுக்கில் நிறைய இடத்துல அழுக்குகள் டெபாசிட் ஆகிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதும், பல்லு முன்ன பின்ன இருக்கிறவங்களுக்கு அழுக்கு சீக்கிரம் படிகிற அமைப்பு இருக்கும். அதெல்லாம் சரி செய்கிறது தான் ஸ்கேலிங்கோட வேலை. ஸ்கேலிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இயர்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போய் பண்ணவே இல்லை அப்படின்னா பல்லை சுத்தம் பண்ணிக்கோங்க. பல் சுத்தம் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பெயின் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு கொஞ்சம் மைல்டான சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதுவும் 2 to 3 days தான் அந்த சென்சிட்டிவிட்டி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நார்மலைஸ்ட் ஆகிடும். தேங்க்யூ.